தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரம் இல்ல, இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு. திமுக ஆட்சியை கலைத்ததே 76 காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட 79 பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார். இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு தீய சக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் ஒத்த கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம். அவ்வளவுதான். இது நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. தமிழக சட்டப்பேரவையில எந்த உறுப்பினர் கேட்டாலும் சபாநாயகரே கேள்வியும் அவரே சொல்றாரு, பதிலும் அவரே சொல்றாரு. அப்ப சட்டப்பேரவை சரியா நடக்குதான்? திமுக ஆட்சியில எதுவுமே சரியா நடக்கல. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவித்தொகைக்காகவோ தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் 21 அறிவித்ததெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க நீங்க? அது நிறைவேற்றல. இப்ப கையெழுத்து இயக்கம் சட்ட போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா நேற்று சட்டப்பேரவையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி நாங்க வந்தாதான் நீங்க இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லுங்க அதிமுக இது பண்றாரு. அப்படி சொல்லும் பட்சத்துல திமுக அவருடைய பொய் வாக்குறுதின்றத ஒத்துக்குதா? அவங்க வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க. இந்த நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வு விளக்கினோட அவரும் சொன்னாரு, அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க. அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல. அதனால இந்த 26 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டு